வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. நிறைய பேர் எப்படின்னா, ஒரு பணம் காசு இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். பணம் கையில் வரும், ஆனால் தங்காது, நிற்காது, செலவாகிக்கினே இருக்கும். அது இல்லாமல் காசே வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஒருத்தவங்களால். ஏழ்மை நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாருன்னா கொடுத்தா வாங்கி சாப்பிட்லாமான்ற சிந்தனை கூட அவங்களுக்கு வரும். அதுபோல் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க, எல்லாத்துக்குமே தட்டுப்பாடாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பொருள் வாங்கிறதுக்கே காசு இல்லாமல் லோன் போடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து குடும்பம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஏழ்மை நிலையில் தள்ளி விட்டுரும். அந்த ஏழ்மை நிலையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், நம்ம எதை செஞ்சால் நம்ம வந்து அந்த ஏழ்மையிலேருந்து வெளியே வரலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொட்டைப்பாக்கு, நல்லா கோழி குண்டு சைஸ் மாரி இருக்கும், கொட்டைப்பாக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு பாக்கு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு வந்து நாய் உருவி செடி வேணும். நாய் உருவி செடி, அதில் வந்து அந்த நாய் உருவி செடியோட வேர் நம்மளுக்கு வேணும். இதை வந்து முன்னாடியே போயிட்டு செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுருங்க. அந்த நாய் உருவி செடி நெட்டில் போட்டிங்கன்னா அந்த செடியோட டிசைனை காமிக்கும். நீங்கள் செல்லில் போட்டு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நாய் உருவி செடின்னு டைப் அடிச்சிங்கன்னா வரும். அந்த செடி எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்து வச்சுட்டு, போகிறதால போயிட்டு வேற போயிட்டு தண்ணி ஊற்றி, அந்த வேரில் தண்ணி ஊற்றினா தான் பிடுங்கினா வேர் வந்து கட்டாகாது, கட்டாகி அறுத்துக்குன்னு வராது. அது வேற போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. இது எப்போ செய்யணுன்னா, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாளில் செய்யலாம். ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் பலனை கொடுக்கும். வியாழக்கிழமையும் செய்யலாம். நீங்கள் இந்த 3 நாளில் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து அன்றைக்கி வந்து ராகு காலம், யமகண்டம் இருக்கக்கூடாது, அஷ்டமி நவமி வரக்கூடாது அன்றைக்கி. அதுபோல் பார்த்துக்குங்க. அதுபோல் வந்து நல்ல நேரமாக பார்த்து அந்த பரிகாரம் செய்யணும். அந்த வேர் எடுக்கிறது வந்து என்றைக்கு வேணாலும் பிடிங்கி எடுத்துக்கலாம், கணக்கு கிடையாது அது. ஆனால் போதாலும் போய் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்குங்க. பிடுங்கி எடுத்தாந்து வச்சுக்கோங்க வீட்டில். எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் போட்டு அலம்பிடுங்க. அலம்பிட்டு அந்த தண்ணி, இது வேரில் வந்து மண் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பிடுங்கினோடனே அந்த செடியை, நாய் உருவி செடியை பிடுங்கினோடனே அந்த வேரை வந்து தழையை வந்து கருங்கல் எடுத்து கட் பண்ணி கிடச்சிருங்க. கத்தியால் வெட்டக்கூடாது, ஒரு இது இரும்பு பொருளால் வெட்டக்கூடாது. நீங்கள் கருங்கல் எடுத்து தட்டினீங்கன்னா கட்டாயிடும். அந்த செடியை தூக்கி போட்டு வேர் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு இளநீ வேணும். இளநின்னா செவ்வெளநின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த இளநீ விற்கிற கடையில். என்ன பண்ணுறீங்க, அது ஒரு இளநியை வாங்கி என்ன பண்ணுறீங்க, வெட்டி திறக்காத அளவுக்கு இப்படி வெட்டி மேலே இருக்கிற அந்த மட்டையெல்லாம் கழிச்சு கொடுக்க சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் வந்து இப்படி தட்டினீங்கன்னா இப்படி வெட்டி இப்படி திறக்கிற மாரி இருக்கணும். அந்த மூடியை திறந்து தண்ணியை பார்க்குற மாரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட செதுக்கி வாங்கின்னு வந்துடுங்க. வாங்கி வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அதை வெட்டி திறந்து எடுக்கணும். அந்த மேலே வெட்டினோடனே, அந்த இளநீ வெட்டினோடனே மேலே அந்த மூடி இப்படி வர மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொட்டைப்பாக்கும் இந்த நாய் உருவி செடி இருக்குதுல்லையே, இதை என்ன பண்ணுறீங்க, இந்த மூடியை வந்து அந்த இதை திறந்துருங்க. தேங்காயோட இளநியோட இதை திறந்து என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் செய்யணும். நீங்கள் வந்து நல்ல நாளாக பார்த்துங்க. நான் இந்த 3 நாளில் எதில் வந்தாலும் நல்ல நேரமாக பார்த்துங்க. டைம் கரெக்டாக இருக்கணும். ஒரு ராவுகாலம் யமகண்டம் இல்லாத டைமில் பார்த்து செய்யணும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த இளநியை திறந்துருங்க. திறந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வேர், நாய் உருவி செடி வேர் இருக்குது இல்லையா, இதை எடுத்து அதை உள்ளே போடுங்க. அந்த இளநீ உள்ளே வந்து உள்ளே விட்டு, விரல் வந்து உள்ளே விடக்கூடாது. நீங்கள் இந்த வேரை வந்து வச்சு பதமாக உள்ளே தள்ளி விட்ருங்க. தண்ணியில் படக்கூடாது, விரல் மட்டும், உங்கள் கை விரல் படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நாய் உருவி செடியை உள்ளே போட்டிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை கொட்டைப்பாக்கை எடுத்து அது உள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு 3 நாளைக்கு போச்சு ரொம்பலே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணியை வந்து சாய்ச்சிருங்க. ஒரு ஏனத்தில் சாய்ச்சிருங்க. அந்த இளநியை சாய்ச்சிங்கன்னா தண்ணி புற வந்துடும். அந்த தண்ணியை எடுத்து எங்கன்னா செடியில், அந்த பூச்செடி கால் மாரி படாத இடத்துல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த உள்ளே போட்டுக்கிறீங்க இல்லையா வேர், நாய் உருவி செடி வேர், அதுவும் அந்த கொட்டை பக்கம் வெளியில் எடுக்கணும். நீங்கள் எப்படியாச்சும் அது அந்த ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா பார்த்து நீங்கள் பிடிச்சி எதனா ஒரு குச்சி கிச்சி விட்டு இழுத்து வெளியே எடுங்க. இரும்பு பொருள் உள்ளே படக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், இரும்பால் வந்து
அந்த உள்ளே விட்டு அந்த வேரை பிடிச்சி இழுப்போம், ஒரு கொக்கி மாரி ரெடி பண்ணி இழுப்போம். அது போல் இழுக்கக்கூடாது. காப்பர் கம்பி, காப்பர் அலுமினியம் மாரி இருக்குது இல்லையா காப்பரு, அது போல் கம்பி இருந்ததுன்னா வச்சு உள்ளே வச்சு இழுக்கலாம். இழுத்து அந்த வேர்லாம் வெளியே எடுத்துக்கலாம். இல்லை எடுக்க முடில, உள்ளே போய் மாட்டிக்கின்னு இருக்குது, எடுக்க முடில கஷ்டமாக இருக்குதுன்னா பதமாக அந்த இளநியை வெட்டி 2ஆக பொளந்து அதைய விரித்து அந்த வேரில் வந்து கத்தி படக்கூடாது, இரும்பு பொருள். அதுபோல் பார்த்து நீங்கள் வெட்டி என்ன பண்ணுறீங்க, அந்த வேரும் அந்த கொட்டை பாக்கையும் எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு மண் சட்டி, மண்ணால் சட்டி இருக்குது இல்லையா, மண் சட்டி, குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் சட்டி இருந்ததுன்னா அந்த சட்டியில் எடுத்து போட்டுருங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மடக்கு சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த சட்டியில் இந்த கொட்டை பாக்கு இந்த வேரை எடுத்து போட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு வந்து ஈரத்தை பூரா இழுத்துக்கும். அது சட்டியில் போட்டிங்கன்னா அந்த பவரும் இருக்கும், ஈரத்தையும் இழுக்கும். எப்படின்னா அந்த வேர் ஈரமாக இருக்குது இல்லையா, அந்த ஈரம் கீரெலாம் இழுத்துடும். அது அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, 3 நாளைக்கு எடுத்த மடக்காக இருந்தாலும் சரி, இல்லை சட்டி மண் சட்டியாக இருந்தாலும் சரி, அதான் 2த்துல ஏதோ ஒன்றாலும் அது மண் ஏனத்தில் போட்டு வச்சுருங்க. வேறு கொட்டை பாக்கு வச்சு போச்சுருப்பில் வச்சுருங்க. அது ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும், 4 நாள் 5 நாளுக்கு வர இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கண்ணாடி பாட்டில் நம்மளுக்கு ஒன்று. எப்படின்னா கண்ணாடி பாட்டில் வந்து ஒரு இந்த சைஸ் இருந்தால் போதும். அதுபோல் பாட்டில் மூடி போட்டு மூடுற மாரி பாட்டில் பார்த்து வாங்கிக்கிங்க. நம்மளுக்கு அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை எடுத்து அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள போடுங்க. போட்டுட்டு அந்த கொட்டை பாக்கியை எடுத்து இது உள்ளே போட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பாட்டிலுக்கு ஒரு சந்தனம் வச்சு பொட்டு குங்குமம் வச்சுருங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, மூடக்கூடாது. அதுங்காட்டி வந்து மூடிட்டு செய்யக்கூடாது. அந்த வேறு அந்த கொட்டை பாக்கி அந்த பாட்டில் உள்ள போட்டுருங்க. கண்ணாடி பாட்டில் உள்ள போட்ட உடனே வெளியே தெரியும் உங்களுக்கு, அந்த கண்ணாடி பாட்டிலே வந்து உள்ளே போட்ட பொருள் தெரியும் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டுட்டு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சுருங்க. அந்த பாட்டிலில் வச்சு வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆரத்தி பண்ணணும். நல்ல இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச தெய்வம் எதோ அப்படின்னு பார்த்தா லட்சுமி குபேரன் இது அந்த மந்திரம் தெரிஞ்சால் ராம மந்திரம், நாம மந்திரம் எது தெரிஞ்சாலும் உங்களுக்கு, இல்லை பீஜ மந்திரம் தெரிஞ்சாலும், அதுபோல் எந்த மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா நாம மந்திரம் சொல்லிக்கங்க. லட்சுமி தேவி மந்திரம், இல்லை குபேர மந்திரம், இல்லை உங்களுக்கு அது தெரியலன்னா வேறு உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணி அது ஒரு கற்பூரம் கொளுத்தி ஆரத்தி பண்ணிவிட்டு அந்த பாட்டில் மூடி எடுத்து போட்டு மூடிடுங்க. அதில் அதை மூடுறதுக்கு முன்னாடி ஜவ்வாது கொஞ்சம் அதில் கொட்டணும். ஜவ்வாது இருக்குது இல்லையா, நம்ம இது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன பாட்டில் வாங்கின்னு வந்துடுங்க. அதை வாங்கி எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ஜவ்வாது டப்பா திறந்து இந்த பாட்டில் உள்ள கொட்டிடுங்க. அந்த வேர் போட்டு வச்சுருக்கீங்களே அதில் கொட்டி மூடி என்ன பண்ணுறீங்க, இதை பூச்சி ரூமில் ஒன்று வச்சுருங்க. இதோ போல் இளநீ வாங்கியாந்து இந்த வேறு எடுத்தாந்து கொட்டைப்பாக்கு எடுத்தாந்து இன்னும் ஒரு 2-3 செஞ்சு பீரோவில் ஒன்று வைக்கலாம். அதே போல் வந்து ஹாலில் கட்டி தொங்க விடலாம் ஒரு துணியில். இப்போ நம்ம ஒரு துணி ஒன்று மஞ்சள் துணியை எடுத்து, இல்லை பட்டு துணி ஓமப்பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து கூட ஓமப்பட்டு வாங்கிட்டு இந்த வேறு கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வந்து அந்த இளநீ தண்ணியில் ஊற வச்சு 3 நாள் கழிச்சு எடுத்து மறுபடியும் ஒரு 4 நாள் 5 நாள் தனியாக வச்சுருந்து எடுத்து துணியில் போட்டு, பட்டு துணியில் போட்டு அந்த பட்டு துணியில் வந்து ஒரு முடிச்சு போட்டு ஹாலில் கட்டி தொங்க விடலாம். அதே போல் வந்து மெயின் வாசக்காலில் கட்டி தொங்க விடலாம். ஒரு 4-5 கூட செஞ்சு நீங்கள் அங்கங்கே கட்டி தொங்க விடலாம். தொங்க விட்டிங்கன்னா நாளாக படிப்படியாக என்ன பண்ணும், உங்களோட ஏழ்மை நிலையை மாற்றும். பணமே வராத சூழ்நிலையாக இருக்கும். உங்களுக்கு பணம் காசு சேராது. ஒரு எதுக்கு தான் நம்ம பிறந்தண்டான்னு கூட நினைப்பீங்க. எதுக்கு தான் ஏழையாக படைச்சா நம்மளை ஆண்டவன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஏன்னா கர்ம வினை, உங்களுக்கு வந்து இப்படி தான் நீங்கள் இருந்தாகணும்னு ஒரு நேரங்காலம் விதி இருக்கும். இருந்ததுன்னா வந்து அப்படி தான் உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து வழி கொண்டு போகும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதுலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏழ்மை நிலையிலேருந்து ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து வசதி வாய்ப்பாக இருந்து ஏழ்மை நிலையில் வராங்க இல்லையா, வசதியாக இருப்பாங்க ஒருத்தவங்க சிலவங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். வசதி வாய்ப்பு இழந்து சொத்தெல்லாம் இழந்து நம்ம ஏழ்மையாக மாறிட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். இது வந்து ஏழ்மை நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஏழ்மையாக இருக்கிறதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இதில் இதை செஞ்சிங்கன்னா பணம் காசு சேரும். ஏழ்மை நிலையை வந்து ஓரளவுக்கு மாற்றும். வசதி வாய்ப்பாக இருந்து ஏழ்மை நிலைக்கு வரவங்களும் இதை செஞ்சாலும் ஓரளவுக்கு மாறும். வசதி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் முடித்து அங்கங்கே கட்டுறீங்க இல்லையா, ஹாலில் வாசப்படி, மெயின் வாசப்படி, கேட்டு, அது போல் இடத்துல கட்டுறீங்க. ஒரு பாட்டில் செஞ்சு பாட்டில் போட்டு மூடி அந்த வேரெலாம் போட்டு மூடி பூஜை ரூமில் வைக்கலாம். ஒன்று பீரோவில் வைக்கலாம். இன்னொன்று வந்து எடுத்து போய் கிச்சனில் வைக்கலாம். கிச்சனில் வைக்கிற இடம் வந்து கவிச்ச
இப்போ அடுப்பு அங்கார கிச்சனு அடுப்பு அங்கார இருக்குது இல்லையா, அதுக்கு மேல் பகுதியில் வைக்கக்கூடாது. நீங்கள் அடுப்பு சைடில் இந்த சைடு இப்போ நீங்கள் பின்னாடி பக்கம் கபோர்டு கட்டியிருந்தீங்கன்னா அந்த கபோர்டில் வைக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு. அதே போல் வந்து ஹாலில் வந்து பெருசாக ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பாட்டிலோட இது இப்போ சைஸ் இருக்குது இல்லையா, இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலில் வாங்கி அதில் வந்து 3 கொட்டைப்பாக்கு போட்டு இளநீ தண்ணியில் போட்டு ஊற வச்சு, அதே போல் நாய் உருவி செடி அந்த வேரை ஊற வைக்கணும். வேரை வந்து இளநீ தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து கூட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், வேர் நிறையா இருக்கணும். அதை வந்து ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு ஹாலில் கபோர்டு கட்டி வச்சுருப்பீங்களே செல்ஃப் மாரி இந்த டிவி கபோர்டு அதுக்கு மேலே வைக்கலாம். வச்சிங்கன்னா இன்னும் அந்த பணம் ஈர்த்து கொடுக்கும். ஏழ்மை நிலையை ஓரளவுக்கு உங்களுக்கு விட்டு மாற்றும். அதுபோல் வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் வீடு வந்து மெத்த வீடு இல்லை கூரை வீடாக இருக்குதுன்னா கூரை வீட்டில் கூட கட்டி தொங்க விடலாம். கூரை வீடு, ஓடு போட்ட வீடு, இது போல் பைப்பு இருக்கும் ஓடு போட்டு இந்த பைப்பு குறுக்கில் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பில் கூட இந்த முடிச்சை கட்டி தொங்க விடலாம். இது போல் கண்ணாடி பாட்டிலில் கூட போட்டு அங்கங்கே மூளைக்கு அங்கங்கே ஸ்லாப் எங்கெல்லாம் இருக்குதுங்களோ எங்கெங்கே பொருள் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களை வந்து அந்த ஏழ்மை நிலையை மாற்றும். இப்போ சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம கைக்கு தங்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஏழ்மையிலேருந்து மாறிடலாம். ஆக மொத்தத்தில் ஏழ்மையை ஒழிச்சிடும். இது ஏழ்மையை வந்து மறைச்சி உங்களை வந்து ஏழ்மையிலேருந்து மாற்றி நல்ல ஒரு மனநிலையில் கொண்டாந்து உங்களை வந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு நிரந்தரமாக இப்போ ஓரளவுக்கு உங்களை வந்து மாற்றி கொடுக்கும். இதை வந்து ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை வந்து வேண்டாம் வெறுப்புக்கு செய்யக்கூடாது. நல்ல நம்பிக்கையாக செஞ்சு இப்போ நான் சொன்ன மாரி அங்கங்கே வையுங்க. இந்த இது வேர் நாய் உருவி செடி வேரும் கொட்டைப்பாக்கு வேரும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்களே பார்க்கலாம். ஒரு 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும். 1 மாதத்துக்குள்ளே. இப்போ வந்து நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுன்னு இப்போ இது போட்டுக்கிறதுக்கே ட்ரெஸ் இருக்காது. ஒரு பணம் கொடுத்து இது காசு இருந்தால் தானே நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க முடியும். அதை ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து காசு இருக்காது. அதே போல் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அடுத்தவங்களை யாராவது கொடுப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படிலாம் இருக்கிறதுலாம் இதெல்லாம் மாற்றி கொடுக்கும் இந்த பரிகாரம். ஆனால் வந்து இது செய்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை. இதில் 3 நாளில் எப்படி வேணாலும் செய்யலாம். இதில் வெள்ளிக்கிழமை செஞ்சால் சிறப்பு. அந்த 3 நாளில் இல்லை வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, நாங்கள் செவ்வாய்க்கிழமை செய்கிற மாரி இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கலாம். இதை வந்து எத்தனை நீங்கள் முடிச்சு வேணாலும் செஞ்சு அங்கங்கே கட்டி தொங்க விடலாம். அது இல்லாமல் வந்து பாட்டிலில் போட்டு அங்கங்கே மூளைக்கு வைக்கலாம். நீங்கள் எத்தனை வேணாலும். ஆனால் வந்து ஒரு இது செய்கிறீங்களா ஒரு இதுக்கு மட்டும் தான் முடிச்சு தான் கட்ட முடியும். நிறைய ஒரே இதில் வந்து ஒரே இளநீரில் ஒரு இளநீ வாங்கியாந்து செவ்வெளநீ வாங்கியாந்து அந்த இளநிலே வந்து நிறைய போட்டு நம்ம ஊற வச்சு அந்த இதெல்லாம் வேர்லாம் போட்டு தனித்தனியாக முடிச்சு கட்டலாம்னு நினச்சின்னா கட்ட முடியாது. ஒவ்வொரு இளநிக்கும் ஒவ்வொரு கொட்டைப்பாக்கு தான் செய்யணும். ஒரு நாய் உருவி செடி வச்சு தான் செய்யணும். வேரை வச்சு அது வேரை வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு எடுத்து கட்டி நீங்கள் அங்கங்கே வச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையே வந்து திசை திருப்பும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலமாருங்க. நன்றி, வணக்கம்.